தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இதனிடையில் அவர் வந்து 2500 ரூபா கொடுக்குறனாரு, 6 சிலிண்டர் ஃப்ரீனாரு. இதுவும் டிஎம்கே மாதிரி நீட்டு தேர்வு ஒழிப்பேன். ஜனங்க மத்திய அரசோட தும்முனதுக்கும் இருமுனதுக்கும் மல்லு கட்டி நிற்கிறது விரும்பல. சார், அதுக்குன்னு நம்மளுக்கு பாதிப்பு இருக்கிற திட்டங்களெல்லாம் அனுமதிக்க முடியாதுல்ல. கல்வியில வளர்ச்சி மிகுந்த மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் சார். ஒன்றிய அரசு கொடுத்த சர்டிபிகேட் அதெல்லாம் பொய்ங்க சார். ஒன்றிய அரசு கொடுத்த சர்டிபிகேட் சும்மா இருங்க. நான் சொல்றேன், அப்ப ஒன்றிய அரசு கொடுத்தது பொய்ன்றீங்களா? ஆமா, மத்திய அரசு கல்வி திட்டத்தை இவங்க ஏற்கல. 3ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வுனா மாணவர்கள் எப்படி பொது தேர்வே எதுக்குறது முட்டாள்தனம். 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு என்ன தெரியும்? நீங்க பப்ளிக் எக்ஸாம் சொன்னீங்கன்னா ஃபெயில் ஆயிட்டா 3ஆவது தான் படிக்க முடியும், 4வது போக முடியாது. அதாவது அதுதான் அவங்க திட்டம். இல்ல அது அல்ல. அதுதான் சார். நீங்க அது இல்ல நீங்க சொல்றீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி சொல்லலையே, அவங்க ஸ்கீம்ல தெளிவா சொல்றாங்க. கண்மூடித்தனமா பேசுறவங்களுடைய பேச்சு இது. ஐஏஎஸ்க்கு எப்படி தேர்வு வைக்கிறாங்க, ஒரு ஐபிஎஸ்க்கு எப்படி தேர்வு வைக்கிறாங்க? அந்த சார் ஒரு மெச்சூரிட்டியா வரும்போது ஒரு தேர்வு, எல்லாரும் குழந்தையில ஒரு தேர்வு வைக்கும் போது எல்லாரும் சிபிஎஸ்சி போறாங்க. 11th 12th எல்லாம் திருப்பி மெட்ரிகுலேஷனுக்கு வராங்க. அதை நீங்க பேசணும்ல. 10th வரைக்கும் நீங்க சிபிஎஸ்சி போறாங்க சார். +1 +2 சிபிஎஸ்சி கண்டிப்பா. இது வந்து போர் அடிக்குது வேற இருக்கும் சார். உங்களை திருப்பி கேள்வி கேட்டா போர் அடிக்குன்னு சொன்னா என்ன சார் நியாயம்? ஆமா, பார்க்க மாட்டான். நீங்க சொல்லக்கூடாது சார். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னல. இது பார்க்க மாட்டா போர் அடிக்குதுன்னா புரியல. கூட படிச்சவங்க முன்னேறிட்டே போவாங்க, படிக்காதவங்க 3ஆம் வகுப்புலயே இருக்கணும். அதுக்கப்புறம் கல்வி தொட்டு குலத்தொழில் தான் செய்ய போவாங்க. அதுதான் நம்ம திணிக்கிறாங்க பாஜக. ஏங்க அவனுக்கு என்ன தொழில் தெரியுமா செய்யுங்க. அப்போ செருப்பு தைக்கிறோம், செருப்பு தான் தைச்சிருக்கணும். இப்போ திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகின மாதிரி அதிமுக கூட்டணியிலிருந்து பாமக வேலைக்கு ஆதரவு தெரிவிக்க போறதா ஒரு தகவலும் ரொம்ப பரவிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாங்க, அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். ஓகே, அதனால அதை வந்து பெருசா எடுத்துக்கவே கூடாது. இப்போ ஒருவேளை பாமகவிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா, சௌமியா அன்புமணிக்கு ஒரு மினிஸ்டர் பதவி கொடுத்தாருன்னா ஓகே ஓகே, பாமகவுக்கு பெரிய வெற்றி. ஏன்னா அவங்க அப்பாவை தோக்கடிச்சிட்டாரு, இப்போ பாமக ஸ்டேபிள் பண்ணிட்டாரு. இப்போ அமைச்சர் பதவி கிடைச்சிங்கன்னா பாமக அடுத்த கட்ட வளர்ச்சி வரும். ஓகே, அதான் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு சரி. இப்போ கடைசியா விஜய் 5 வருஷம் அந்த ஆட்சியை வந்து நிலையா செஞ்சிருவாரா, இல்ல பாதியிலே எதனா கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா உங்க பார்வையில? நீங்க எப்படி? இல்ல, முழுமையான ஆட்சி, முழுமையான பதவி காலத்தை முடிப்பாருன்னா பெரிய சக்சஸ். அடுத்த முறை அவர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. ஓகே, வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆனா இடையில ஏதாவது அவதூறு புகார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கவுந்ததுன்னா கஷ்டம். இல்ல உங்களுக்கு தெரியல, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நகர்வுகளும் பாத்துட்டு இருக்கீங்க. ஆட்சிக்கு வரல இல்லைங்க. ஒரு வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த ஆட்சியை விமர்சிக்கும் பொழுது அதை நம்ம சொல்ல முடியும். ஓகே, தேர்வு எழுதி ஜெயிச்சிருக்காரு, அப்புறம் ஏதாவது வேலைக்கு போனதானே தெரியும். ஆமா, வேலைக்கு போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நம்ம வந்து சொல்ல முடியும், அது தேர்தலை கணிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது அவருடைய வாக்குறுதிகள் ஆமா எப்படி நிறைவேற்றுறாரு, நான் அதுதான் கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு நம்மளுடைய டேட்டா பேஸ். தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இதனிடையில் அவர் வந்து 2500 ரூபா கொடுக்குறனாரு, 6 சிலிண்டர் ஃப்ரீனாரு, அண்ணன் சீருனாரு, தாய்மாமன் சீருனாரு, 1 சவரன் நகை கொடுக்குறனாரு. இது மாத்திரம் இல்லாமல் பல வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. பெண்களுக்கு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னாரு. இந்த கடன் சுமையில இவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் எப்படி நிறைவேற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு? சாத்தியக்கூறுவே கிடையாது. இதுவும் டிஎம்கே மாதிரி நீட்டு தேர்வு ஒழிப்பேன், அப்புறம் சிலிண்டர் கொடுப்பேன், சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பேன், ஒரு 2 மாதத்துக்கு கொடுக்கப்பட்ட மின்சார கட்டணம் 1 மாதத்துக்கு அதெல்லாம் செஞ்சாங்க. 200 யூனிட் தரேன்னாரு ஃப்ரீயா. அதான், அதெல்லாம் செய்ய முடியுமாங்க? அதெல்லாம் அவர் என்ன கணக்கில் சொன்னாருன்னு தெரியல. விளையாட்டு புத்தியா சொல்லிட்டாருன்னா மாட்டிப்பாரு. அது இது ஒரு சவாலா தானே இருக்கும் அவருக்கு. ஆமா, கண்டிப்பா விஜய்க்கு இது மிகப்பெரிய சவால். ஓகே, இது எடப்பாடி வந்திருந்தா அதை விட பெரிய சவாலா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நம்ம எடப்பாடியை நம்ம வந்து இவரோட கம்பேர் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா ஒரு நிர்வாக திறமையில கொஞ்சம் எங்க நிர்வாக திறமையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நிர்வாகம் யார் பண்றது? இல்ல சார், ஐஏஎஸ் ஆபீசர் தாங்க. ஐஏஎஸ் ஆபீசர் என்ன சொல்லுவாங்க, பணம் இல்லை சார். சார் என்னதான் ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தாலும்
இந்த சிஎம் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கும்போது அவங்களுடைய நாலேஜ் ஒன்று இருக்கு, நிர்வாக திறமை இருக்குல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்திருக்கிறார், அவருக்கு ஒரு அந்த நெளிவு சுழிவு இருந்திருக்கும். ஆனா விஜய் இப்பதானே புதுசு, அந்த நிர்வாக திறமையே அவருக்கு சரியா வரலையே. அதுக்காக நான் ஏங்க ஓட்டை வாங்குறதுக்காக என்ன பொய் வேணாலும் சொல்லலாங்க. இப்போ போய் சொல்லி ஆமா, தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே அதுதான் இது நடத்த முடியும், நிர்வாகத்திறமை பண்ண முடியுங்கிற எண்ணத்தோட யாருமே சொல்றது இல்லை. அப்படி சொல்லியிருக்கவும் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு ஒரு பைக் வர தரேன்னாரு. அதாங்க எல்லாமே விஜய் சொன்ன எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியப்படாது. இது ஒரு வருஷம் கழிச்சுதான் தெரியும். இப்போதைக்கு 6 மாசம் காமராஜ் டிஎம்கே ஆட்சி வந்து என்ன சொன்னாரு காங்கிரஸ்காரங்கிட்ட, 6 மாசம் பேசாம இரு, நானும் 6 மாசம் பேசாம இருப்பேன், அதுக்கப்புறம் இந்த அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுவோம்னு சொன்னார். அதே மாதிரி வந்திருக்காரு, ஃபைல் பார்க்கட்டும், அதிகாரிகள்கிட்ட மூவ் ஆகட்டும். இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் போனா தான் இவருடைய ஆட்சியை பற்றி ஒரு சரியான கணிப்பு மதிப்பீடு நம்ம செய்ய முடியும். சரி, இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனா கிராமமா வரேன், ஊரா நான் வரேன் அப்படின்னு விஜய் வந்து சொன்னாரு. ஆனா தன்னை தோக்கடித்தாலும் கொளத்தூர் பகுதிக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வந்துட்டார். விஜய் இது வரைக்கும் ஜெயிச்சு ஒரு ட்வீட் போடல, ஒரு அறிக்கை விடல, அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கூட போடல. இவர் ஊரா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்க என்ன நம்புறீங்க? நிச்சயமா ஊரா போவாரு. ஏன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது, கண்டிப்பா போவாரு. அதுக்கு அதாவது இது வந்து நடைமுறை சாத்தியம். எல்லா தொகுதிகளுக்கும் நான் வருவேங்கிறது நடைமுறை சாத்தியம். ஆனா வாக்குறுதிகள் நடைமுறை சாத்தியம் இல்லை. அதை நம்மள புரிஞ்சுங்க. முதல்ல இந்த விலைவாசி ஏற்றத்தை தடுக்கிறது எப்படிங்கிற மாதிரி சிந்திக்கணும். ஆமா, விலைவாசி கண்ணுக்கு எட்டின தூரம் உயர்ந்துட்டு. கண்டிப்பா இந்த இவங்க வந்து இப்போ மார்க்கெட்டு உழவர் சந்தைன்னாங்க, அந்த உழவர் சந்தை மூடிட்டாங்க திமுகறாங்க. உழவர் சந்தை திட்டம் நல்ல திட்டம், அதை ஒழுங்கா நடத்திருந்தாங்கன்னா காய்கறி விலை பழம் விலை குறைஞ்சிடும். அதை செய்ய தவறிவிட்ட திமுக. அதே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் அமுதங்கடைகளை கொண்டு வந்தாரு எம்ஜிஆர். இந்த அமுதங்கடைகளை பூரா சீரழிச்சு விட்டாங்க திமுகறாங்க. அதனால இப்போ அதுவும் மக்களுக்கு நன்மை இல்லாமல் போயிடுச்சு. இப்படி மக்களுக்கு நன்மை செஞ்சு அது மூலம் விலைவாசியை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் எதுலையுமே திமுக ஈடுபடலை. இவர் அதை ஈடுபடணும். ஈடுபடணும்னு எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே திமுக அரசு ஆட்சி செய்யும் போதும் சரி, அதிமுக ஆட்சி செய்யும் போதும் சரி, ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக அரசு கடுமையான ஒரு நெருக்கடிகளை கொடுத்தாங்க. அது நிதி விவகாரமாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி விவகாரமாக இருக்கட்டும், பல நெருக்கடிகள் கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் இங்க இருக்கிற கவர்மெண்ட் வந்து ரொம்பவே என்ன பண்ணாங்க, ஹேண்டில் பண்ணாங்க. விஜய் அதனால தான் திமுக தோச்சு. எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, மத்திய அரசினுடைய திட்டங்களை எதிர்க்கவே இல்லை. கண்மூடித்தனமா எதிர்த்தாங்களா சார்? இல்ல, ஜெயலலிதா எதிர்த்தாங்க. நீட் ஒரே அதாவது முடியலன்னு கூட விட்டுட்டாங்க அவங்க. அதாவது எம்ஜிஆர் வந்து எல்லா விஷயங்களும் மத்திய அரசோட இணைஞ்சு போனாரு. அதனால அவர் கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். ஜனங்க மத்திய அரசோட தும்முனதுக்கும் இருமுனதுக்கும் மல்லு கட்டி நிக்கிறது விரும்பல. பாதிப்பு இருக்கிற திட்டங்கள் எல்லாம் அனுமதிக்க முடியாதுல்ல, அதையும் நம்ம பார்க்கணும்ல. நம்ம தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்கிற திட்டம், தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. மத்திய அரசு பள்ளிக்கூடம் இங்க இருக்கிறதுல என்ன தப்பு? அப்ப மீத்தேன் திட்டம் எல்லாம் வந்தா பாதிப்பு இல்லையா? எது மீத்தேன் திட்டம் எல்லாம் வந்து மீத்தேன் பிரச்சனை வேறங்க. இல்ல, நீங்க அப்படித்தானே சொல்லணும். ஒவ்வொரு கிடையாது, அது வேற நம்ம பிரிக்க முடியல. கல்வியை வந்து இவங்க வந்து சரியா பயன்படுத்தி கல்விக்கான கல்வியில வளர்ச்சி மிகுந்த மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் சார். ஒன்றிய அரசு கொடுத்த சர்டிபிகேட் அதெல்லாம் பொய்ங்க சார். ஒன்றிய அரசு கொடுத்த சர்டிபிகேட் சும்மா இருங்க, நான் சொல்றேன். ஒன்றிய அரசு கொடுத்தது பொய்ன்றீங்களா? ஆமா, மத்திய அரசு உடைய பள்ளிக்கூடங்களை ஏங்க அனுமதிக்கல? அவங்க பள்ளிகள் அனுமதிச்சிருக்காங்களே, கேந்திர வித்தியாலயம் அனுமதிச்சிருக்காங்க. கிடையவே கிடையாது. அது எங்கேயோ ஒரு இடத்துல தெரியாம அது இவங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்டோட பிரச்சனை இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் விஸ்தாரப்படுத்தணும். அதுக்கு தடை போட்டாங்க, அதுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க. எப்படி சார் போட முடியும்? எந்த பேஸ்ல போட்டு இருக்காங்க நீங்க சொல்றீங்க? நீங்க விவரம் தெரியாம பேசுறீங்க. விவரம் தெரியாம பேசுறேன்ல, எந்த பேஸ்ல தடை பண்ணாங்க நீங்க சொல்லுங்கன்ற. இல்ல, மத்திய அரசு கல்வி திட்டத்தை இவங்க ஏற்கல. கல்வி திட்டத்தை ஏன் ஏற்கலன்னா, இங்க இருக்கிற மாணவருடைய கல்வி சிதைக்கப்படுன்றதுனாலதான் ஏன் செய்யப்படுது. ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அதானே சார் இருக்கு. 3ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வுனா மாணவர்கள் எப்படி பொது தேர்வே எதுக்குறது முட்டாள்தனம். தேர்வு இல்லாம பாஸ் ஆயிருவீங்களா?
ஸோ பள்ளிக்கூடத்துக்கு போனால் பாஸ் பண்ணி விட்டுறதா? ஆமா, இப்ப அப்படிதானே இருக்கு. அதனால இந்த கல்வித்தரம் குறையும். அப்போ 3ஆம் வகுப்புலயே பசங்க வந்து டிப்ரெஷன் வந்து 3ஆம் வகுப்புல இருக்கணுமா? அடுத்த வகுப்பு போகுதா? இப்ப எல்கேஜில நீங்க சேர்க்கறீங்கன்னா 9th வரைக்கும் நீங்க ஃபெயில் ஆனாலும் படிச்சுட்டு வந்துடலாம். ஆனா இப்போ என்ன பிரயோஜனம்? அப்ப அது பிரயோஜனம் இல்லன்றீங்களா? அதாவது தேர்வு என்பது கண்டிப்பா வேணுங்க சார். தேர்வுன்றது இருக்கு சார், நீங்க ஆல்ரெடி இருக்கு. 1ஆம் வகுப்புக்கு தேர்வு இருக்கு, 2ஆம் வகுப்புக்கு தேர்வு இருக்கு, எல்லாருக்கும் தேர்வு இருக்கு. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்கீம் தான் சரியில்லை. 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு என்ன தெரியும்? நீங்க பப்ளிக் எக்ஸாம் சொன்னீங்கன்னா ஃபெயில் ஆயிட்டா 3ஆவது தான் படிக்க முடியும், 4வது போக முடியாது. அதாவது அதுதான் அவங்க திட்டம். இல்ல அது அல்ல. அதுதான் சார். நீங்க அது இல்ல நீங்க சொல்றீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி சொல்லலையே, அவங்க ஸ்கீம்ல தெளிவா சொல்றாங்க. கண்மூடித்தனமா பேசுறவங்களுடைய பேச்சு இது சார். நீங்க தான் சார் கண்மூடித்தனமா பேசுறீங்க. இல்லங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன ஸ்கீமுக்கு சமக்ஷரா சிக்ஷா அப்படிதான் தெல்ல ஒரு ஐஏஎஸ்க்கு எப்படி தேர்வு வைக்கிறாங்க, ஒரு ஐபிஎஸ்க்கு எப்படி தேர்வு வைக்கிறாங்க? அந்த சார் ஒரு மெச்சூரிட்டியா வரும்போது ஒரு தேர்வு, எல்லாரும் குழந்தையில ஒரு தேர்வு வைக்கும் போது ஒரே தாங்க. ஐஏஎஸ் ஆபீசருக்கு உள்ள திறமையும் சாதாரணமானவங்க இருக்கணும். அவன் படிக்கணும். அது ஓகே சார். அது 3ஆம் வகுப்புலயே கொடுக்க முடியுமா? கொடுக்கணும். குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கலாம், வயிறு எவ்வளவு ஃபுல் ஆகுதோ அவ்வளவுதான் கொடுக்கணும். நீ திணிச்சைனா எப்படி சார்? ஒன்னும் திணிக்க வேண்டியதில்லை. ஒன்றிய அரசு திணிச்சாங்க இல்ல. படிக்கிறவன் எங்க இருந்தாலும் படிக்கதான் செய்வான். அது நீங்களே எனக்கு படிப்பு வராது, எனக்கு தேர்வு வைக்காதீங்கன்னு சொல்லாதீங்க. யாரும் இங்க தேர்வு வைக்க வேணாம்னு சொல்லல சார். தேர்வு முறைகள் இங்க இருக்கு. எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் தேர்வு முறைகள் இருக்கு. ஆனா ஒன்றிய கவர்மெண்ட் கொடுக்கிற தேர்வு முறைகள் சரியில்லைன்னு தான் திமுக எதிர்த்தது. அது முட்டாள்தனம். அது எதிர்த்திருக்கவே கூடாது. அப்ப இங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்து 3ஆம் வகுப்புலயே மாணவர்களை முடக்கி போட்டு எல்லாரும் வந்து சென்ட்ரலுக்கு சிலபஸுக்கு ஏன் போறான், சிபிஎஸ்சிக்கு ஏன் போறான் சார்? அது ஆஃப்டர் 10th வரைக்கும் தான் சார். 10th அது 11th 12th எல்லாம் திருப்பி மெட்ரிகுலேஷனுக்கு வராங்க. அது நீங்க பேசணும்ல. 10th வரைக்கும் நீங்க சிபிஎஸ்சி போறான் சார். +1 +2 சிபிஎஸ்சி கண்டிப்பா வந்து போர் அடிக்குது, வேற ஏதாவது போங்க சார். உங்களை திருப்பி கேள்வி கேட்டா போர் அடிக்குதுன்னு சொன்னா என்ன சார் நியாயம்? ஆமா, பார்க்க மாட்டான். நீங்க சொல்லக்கூடாது சார். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னல, இது பார்க்க மாட்டா போர் அடிக்குதுன்னா கல்வி திட்டத்துல சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒன்றிய கவர்மெண்ட் கொடுத்த சர்டிபிகேட் இருக்கு. அதே நீங்க பொய்யின்றீங்க. கல்வி விஷயங்கள்ல தேர்வை ஏற்கிறவன் முட்டாள். தேர்வு வைக்க கூடாதுன்னு சொல்றவன் படிக்காத. அப்போ இங்க விஜய் வந்து அந்த திட்டத்தை ஏத்துட்டு அறிவாளியா? இது விஜய் வந்து அந்த திட்டத்தை, ஒன்றிய அரசு கொடுக்குற திட்டத்தை ஏத்துட்டு அறிவாளியா? அதுக்கு அது சரியா ஏத்துக்கிறது தான் அவர் புத்திசாலி. அதுதான் சார். அப்படி ஏத்துக்கிட்டா ஒரு அறிவாளியான்னு கேக்குறேன். விஜய் அறிவாளியான்னு கேக்குறேன். இல்ல, நம்ம அறிவாளி ஆகும் சார். நம்ம பசங்க அறிவாளி ஆகும். நான் சொல்றேன் சார், நம்ம பசங்க அறிவாளி ஆகணும் எப்படி சார்? எந்த பேஸ்ல நீங்க சொல்றீங்க புரியல. எங்க தேர்வு முறையை ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேக்குறேன் சார். தேர்வு முறையை யாரை எதிர்க்கல சார். நீங்க 3ஆம் வகுப்புலையும் தேர்வு வைக்கலாம், பொது தேர்வு 6ஆம் வகுப்புலையும் வைக்கலாம். 3ஆம் வகுப்பு பொது தேர்வுல ஃபெயில் ஆயிட்டா 4ஆம் வகுப்பு போக முடியாது, 3ஆம் வகுப்புலயே தான் படிக்கணும். ஏன் இன்னொரு தடவை படிச்சுட்டு 1 வருஷம் படிச்சுட்டு எழுதிட்டோம். அப்ப மாணவர்களுடைய மனநிலை எப்படி சார்? ஒன்னும் ஆகாது. தேர்வுல தோல்வி அடைஞ்சனால எந்த மாணவனும் நம்ம நல்லா படிக்கணும் அவனுக்கு சேலஞ்ச். அப்ப இவங்க கூட படிச்சவங்க முன்னேறிட்டே போவாங்க, படிக்காதவங்க 3ஆம் வகுப்புலயே இருக்கணும். அதுக்கப்புறம் கல்வி சொல்லிட்டு அவங்க குலத்தொழில் தான் செய்ய போவாங்க. அதுதான் நம்ம திணிக்கிறாங்க பாஜக. ஏங்க அவனுக்கு என்ன தொழில் தெரியுமா செய்யட்டுங்க. அப்போ செருப்பு தைக்கிறோம், செருப்பு தான் தைச்சிருக்கணும். அப்படி நீங்க சொல்றது அப்படிதான் இருக்குது. அவனுக்கு என்ன தொழில்? இப்ப குடும்ப குலத்தொழில ஆதரிக்கிறாங்க பாஜக, அதுக்குதான் இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க. அப்படிதான் நீங்க பேசுறீங்க. அப்போ படிப்பறிவு இல்லாதவன் அடுத்த லெவலுக்கு போக கூடாதா? ஒரு செருப்பு தெரிக்கிறவன் செருப்பு தான் தைச்சிருக்கணும், படிச்சு முன்னேறக்கூடாதா? ஏங்க செருப்பு தொழிற்சாலை ஆரம்பிச்சு கோடீஸ்வரன் இல்லையா? தொழிற்சாலைகள் வச்சிருக்கிறவன் பணக்காரா இருக்கிறான், ரோட்ல செருப்பு தைக்கிறவன் பணக்காரனா இருக்கானா? எங்க ரோட்ல இப்ப செருப்பு தைக்கிறவங்க இல்லைங்க சார். இருக்கிறாங்க சார். தெருல எங்கேயோ ஒருத்தர் போய் தேடி இருக்கிறாங்க சார். இப்பெல்லாம் வந்து செருப்பு வந்து போச்சுன்னா அடுத்த செருப்பு வாங்கி போயிட்டே இருக்காங்க. ஆமா, பொருளாதாரம் அப்படி வளர்ந்துட்டு. சரி, ஓகே. அது இப்போ அந்த மாதிரி கவர்மெண்ட், ஒன்றிய கவர்மெண்ட் கொடுக்குற பிரஷரை விஜய் தாங்குவாரா தாங்க மாட்டாரா? நீங்க எப்படி தாங்குனா அவர் முன்னேறுவாரு, ஓகே. தாங்கலனா பின்னேறுவார். ஓகே, சரி, பார்க்கலாம் சார். மத்திய அரசோடு இணைந்து செயல்படும் மாநில அரசு அடுத்த கட்டத்துக்கு போகும். மத்திய அரசோடு இணைந்து செயல்படாத மாநில அரசு பின்தங்கும். சரி, பார்க்கலாம். ஏன்னா நீங்க வந்து ஒரு புது விதமான விகிதாச்சாரத்தை கொடுக்குறீங்க. இதே ஒன்றிய அரசு அணுகி நிறைய மாநிலங்கள் பின்தங்கி போயிருக்கு. எதிர்த்த தமிழ்நாடு பொருளாதார விகிதத்திலும் சரி, வேலை வாய்ப்புல சரி, கல்வியிலும் சரி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சர்டிபிகேட் கொடுத்துருக்கு. சர்டிபிகேட் கொடுத்து ஜனங்க ஓட்டு போட்டாங்களா? அது மக்களுடைய மனநிலைமை. அதை நம்ம இதோட ஒப்பிட முடியாது. எங்க எவனோ புதுசா ஒருத்தன் வரணும்னு சொல்லிட்டு தானே சார் விஜய் கொண்டு வந்திருக்காங்க. அது இதோட ஒப்பிட முடியாதுல்ல. சரியில்லைன்னு தானே. அதுதான் சார், இதோட ஒப்பிட முடியாதுன்ற. ஆமா, ஒப்பிடணும்.
ம் நீ செஞ்ச தப்புனால தான் ம் விஜய் வந்திருக்காரு. ம் அப்போ திமுக வந்து என்ன எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யல, எதுவுமே செய்யலன்றீங்களா? அதாவது செஞ்சது நம்ம வரிப்பணத்துல செஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். எல்லாருமே அதான் சார் செய்ய போறாங்க. விஜய் அதான் சார் செய்ய போறாரு. ஆமா. ஒன்றிய கவர்மெண்ட் அதுதான் சார் செய்யுது. நம்மளுடைய வரிப்பணத்துல தான் நம்மளுக்கு செய்யறாங்க. இல்ல, யாரும் அவங்க இல்ல, வீட்டு பாக்கெட்ல இருந்து எடுத்து நான் பண்றது கேட்டது இல்ல. பழிச்சுங்க. சாதாரணமா ம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை மின்சார கட்டணும், ம் ஏன் அதை ஒரு தடவை மாத்தல? அது உதய் மின் திட்டம். எது? உதய் மின் திட்டத்துல எடப்பாடி பழனிசாமி சைன் போட்டது. இவங்க ஏங்க, கையில இல்ல. நீயும் தான் வந்துட்டியே. அது எப்படி சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சார் கேன்சல் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி கேன்சல் பண்ணும் உதய் மின் திட்டத்தை? நீ அது ஏன் தவறு அப்ப சொன்ன? செஞ்சது எடப்பாடி நீ பழனிசாமி. ஏன் சொன்ன? அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. திமுக கொடுத்த வாக்குறுதி பொய்யா? ம் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, சார் வாக்குறுதி தெரிஞ்செல்லாம் கொடுத்துருக்கணும். நீ ம் டீசல் விலையை குறைப்பேன், ம் குறைச்சாங்கல்ல, என்னது? வேக்ஸ் வரியை குறைச்சாங்கல்ல யாருக்கு வருது? சார். டீசல் பெட்ரோல் கேஸ் விலை உயர்த்தது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்ல, சென்ட்ரல் ஏங்க, கவர்மெண்ட் இவங்களும் ஒரு வரி போடுறாங்க. இவங்க வரி கேன்சல் பண்ணாங்க சார். இல்ல, 3 இல்ல. ரூபாய் கேன்சல் பண்ணாரு சார் அதெல்லாம் பொய். ஸ்டாலின். 3 ரூபாய் வரி. பொய்யெல்லாம் எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன்னா இது எல்லாமே பதிவு, மக்கள் பாக்குறாங்க. பொய்ன்னு சொல்லிட்டு போட முடியாது. 3 ரூபாய் கேன்சல் மக்கள் பண்ணாங்க. வந்து திமுக அரசுடைய நடவடிக்கைகளை, செயல்பாடுகளை பிடிக்கல. ம், அதனால தான் விஜய் தீய சக்தின்னு சொன்னாரு. ம். விஜய் சொன்னது சொல்லி அதான் மாற்று அரசியல் வரணும்னு சொல்லிட்டு விஜய் கொண்டு வந்திருக்காங்க. இவர் எப்படி ஆட்சி செய்யறாருன்னு பொறுத்து பார்ப்போம். இவர் தூய சக்தியா இருக்கிறாரா இல்ல தீய சக்தியா இருக்கிறாரா பொறுத்து தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.